ஹல்லேலூயா. வரும்போது இந்த சிக்னலில், அதாவது 2 தேர் பவனி, அந்த ஸ்டாச்சு, அந்த சிலை, இது பயங்கர கூட்டம், பயங்கர டிராஃபிக். அதாவது தன்னை ரட்சிக்க வல்லமை இல்லாத ஒரு சிலைக்கு மானம் மரியாதை இழந்து ரோடுகளிலே வீதிகளிலே கூத்தாடுகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசம். தன்னுடைய உயிரையே நமக்காக பணயமாக ஒப்பு கொடுத்த அந்த தேவாதி தேவனுக்கு, அந்த கர்த்தாதி கர்த்தனுக்கு நீங்களும் நானும் என்னத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒரு வார்த்தையும் பேசாத, ஒன்றுமே கேட்காத, நடக்கவே முடியாத ஒரு சிலைக்கு கூத்தாடி மானத்தை இழந்து தன்னுடைய பணங்களை எல்லாம் செலவழித்து, ஆனால் உனக்காக எனக்காக தன்னுடைய உயிரையே பணயமாக ஒப்பு கொடுத்த அந்த மகாராஜாவுக்கு நீங்களும் நானும் என்னத்தான் செய்கிறோம்? What we are doing? The Christ has given the life for us. He sacrificed his life for us. தன்னுடைய உயிரையே பணயமாக ஒப்பு கொடுத்து உன்னையும் என்னையும் உலகத்தையும் மீட்டிருக்கிற அந்த இரட்சகருக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உள்ளம் துடிக்குதுங்க, இதையும் துடிக்குது. உங்களுக்குள்ள அந்த துடிப்பு இருக்கா? அந்த துடிப்பு இருந்தா எல்லாருக்கும் போய் என்ன பண்ணுவீங்க சொல்லுமா? சத்தியத்தை அறிவிப்பீங்க. ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை அறிவிக்க நம்ம மத்தியில் இருக்கிற ஜோ மேடைக்கு நான் அழைக்கிறேன். கரங்களை தட்டி சத்தமா தட்டுங்க. ஹல்லேலூயா. துணிச்சல் வேணுங்க. ஏசாமி அறிவிக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. யாருக்குமே பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. You should not get frightened for anybody and any person anywhere. You should be ready to preach the gospel. அந்த ஒரு துடிப்பு வரணும். ஹல்லேலூயா. வாங்க ஜோ. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயா சொன்ன மாதிரி தான் எவ்வளோ பேர் கர்த்தருடைய வார்த்தை வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு பேச போகிறோம். அதுதான் இன்னைக்கு செய்தியே. ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், பணம், பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரே ஒன்று மாத்திரம் கிடைக்காது. என்னது அது? பரலோகம். வேற? ரட்சிப்பு. ரட்சிப்பு யாருடையது? ஏசப்பாவுடையது. அவர் ரட்சிக்கப்பட்ட மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பரலோக வாசலுக்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறாரு, ரட்சிப்பும் மீட்பும் நானே, என்னை எல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரமாட்டான். அதுவும் என்ன ஒரு தைரியமாக கம்பீரமாக சொல்கிறாருன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எப்படியா இருக்கிறார் அவரு? எப்படியா இருக்கிறார் அவரு? ஜீவனுமா இருக்கிறாராம். எப்படி? செத்து போயில்லைன்னு சொல்ல அவரு, நான் ஜீவனுமா இருக்கிறேன். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த உயிரோடு இருக்கிற தேவனை தான் நம்ம வணங்குறோம். யாரை வணங்குறோம்? உயிரோடு இருக்கிற தேவனை தான் நம்ம வணங்குறோம். நீங்கள் வணங்குறதும் நான் வணங்குறதும் ஒரே இயேசு தான். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். அவர் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் எப்படியா இருக்கிறாரு?
திறவுகோலா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாதாளத்துக்கு போகணுமா இல்லை பரலோகத்துக்கு போகணுமா டிசைட் பண்றது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தருக்கு தான் அந்த அதிகாரம், வேறு யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ சிலைக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எந்தெந்த மாதிரி தேர்பவனி நடந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்னலியில் நான் போன சண்டே கூட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு உணர்வு தேவன் நம்மளுக்காக கொடுத்தார். என்னன்னாக்கா, முதல்ல பெங்களூர்லேயே ரொம்ப பெரிய ஒரு தேர்பவனி ஏரியான்னு பார்த்தீங்கன்னா செப்பிங்ஸ் ரோடு, முத்தாலம்மா கோயில் தேர்ன்னு வாங்கும், அதுதான் முதல்ல இருந்தது. அதை பீட் பண்ணியிருந்த அல்சூர் தேர்பவனி இருந்தது. அதுக்கப்புறமா அதை பீட் பண்ணியிருந்த காக்ஸ்டோன் ஆச்சுங்களா. இதெல்லாமே பீட் பண்ணி இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பெங்களூர்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா கமனலி தான். ஹல்லேலூயா. மொத்தம் 101 தேர் எவ்வளோ போகுது? 101 தேர் பவனி போகுது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா உங்களோட சிறு ஜெபம், அந்த சிறு ஜெபம் தான் பெரிய ஒரு வெள்ளத்தை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, நீ எவ்வளோ ஜபிக்கிறியோ, ஜபம் தான் வாழ்க்கை, வேறு எதுவுமே கிடையாது. நீ எவ்வளோ ஜபிக்கிறியோ அவ்வளோ உன் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இதை சொல்லி கொடுத்தது யார்? ஏசப்பா. ஹல்லேலூயா. இந்த பைபிளில் வேதத்தில் அதிகமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஜபம் பண்ணியது யார் சொல்லுங்களேன்? ஏசு தான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் ஜபமும் அர்த்தமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எனக்காகத்தான் அவர் ஜபம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் இன்னைக்கு ஏசு நம்மளுக்காக ஜபம் பண்ணார் இல்லைங்களா, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்கள் சொந்தங்களுக்காக, உங்கள் அப்பாக்காக, உங்கள் அம்மாக்காக, உங்கள் நண்பர்களுக்காக, உங்கள் கூடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணும்போது தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப பேருக்கு விடுதலை கிடைக்காத ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் ஜபிப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்காக கூட ஜபிக்கலாம். எப்போ தெரியுங்களா? கடைசியாக தான் உங்கள் ஜபம் இருக்கணும் உங்களுக்காக. முதல் ஜபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம பாரத்துக்காக. ஹல்லேலூயா. அவர் எருசலேம் நகருக்கு முதல்ல கண்ணீர் விடுறாரு. யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்கு கண்ணீர் விடுறாரு. என்னன்னு கண்ணீர் விடுறாரு? இந்த நகரம் அழிந்து போகிறதப்பா, இந்த நகரம் அழிந்து போகுது அப்படின்னுட்டு. ஏன் கண்ணீர் விடுறாரு? அழிந்து போகக்கூடாதுன்னு கண்ணீர் விடுறாரு. எது? கண்ணீர் விடுறதுக்கு ஒரு மகத்துவமான விஷயம் என்ன தெரியுங்கன்னா, நீங்கள் கண்ணீர் விட்டு ஜபிக்கும் போது அந்த கண்ணீருக்கு இயேசு இறங்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் எது காட்டிலும் அவரை ஏமாற்ற முடியாது. பணத்தை காட்டி, பேரை காட்டி, புகழை காட்டி, நீங்கள் நான் உனக்காக ஃபாஸ்டிங் இருந்தேன்ப்பா, உனக்காக நான் அது இருந்தேன்ப்பா, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், எதை காட்டிலும் இயேசுவை ஏமாற்ற முடியாது. உங்கள் கண்ணீருக்கு தான் அவர் மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. மரியாள் அழுந்த போது தான் லாசருக்கு என்ன கிடைச்சது? உயிர் கிடைச்சது. ஹல்லேலூயா. மரியாள் அழுத போது தான் இயேசு அழுதார். புரியுதுங்களா? உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை தான் இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு ஏன் ரொம்ப ஸ்திரியான ஜனங்களுக்கு கண்ணீரோட ஜெபத்தை விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரியானவள் தான் குடும்பத்தை கட்ட முடியும். யார் கட்ட முடியும்? ஸ்திரியானவள் தான். புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும், வேறு யாரோ கட்ட முடியாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, யார் கட்ட முடியுமா வீட்டை? புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் தான் வீட்டை கட்டணும், வேறு யாரும் கட்ட முடியாது. ஆண்களால் கட்ட முடியாது. வேதம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுவாள். இப்போ நீங்கள் ஜபிக்கும் போது தான் உங்கள் நாடுன்ற வீடு, உங்கள் சுற்றி இருக்கிற வட்டாரம்ன்ற வீடு, அதெல்லாம் உங்கள் வீடு தான். அதை நீங்கள் ஜபிக்கும் போது தான் கட்ட முடியும். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரின் பவர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்தி வைத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக பாவங்களை குறித்து தான் இயேசு என்னோட பேசி கொண்டிருக்கிற நிலையில். ஏன்னா பாவம் அதிகமாக ஆகும்போது தான் உலகம் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் என்னவா இருக்குதா? என்னவா இருக்குது? எவ்வளோ பேர் மரணத்தை ருசி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? எவ்வளோ பேர் மரணத்தை ருசி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? மரணத்தை ருசி பார்க்குற ஆசைப்படுறவங்க ஒருவனும் கிடையாது. புரியுது இல்லைங்களா? அது சிறு வயதாக இருந்தாலும் சரி,
90 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, மரணத்தை ருசி பார்க்கறதுக்கு யாருக்குமே ஆசை கிடையாது. ஆனால் உனக்காக எனக்காக ஒருத்தர் மட்டும்தான் மரணத்தை ருசி பார்த்தார். யார் அது? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்